பிரியமானவர்களே, கர்த்தர் நமக்கு எல்லா சூழ்நிலைக்கும் ஒத்து வருவார். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். சங்கீதம் 46:1. கர்த்தர் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். இதை நீங்கள் அடிக்கடி வாசிக்க கேட்டிருக்கலாம். சில நேரத்தில் நம்ம அடிக்கடி கேட்கும்போது அதனுடைய அர்த்தம் விளங்காமல் போயிடுது. அந்த அர்த்தத்தை நம்ம யோசிக்காமல் சும்மா அதை வாசிச்சிடறோம். கர்த்தர் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். இதுக்கு என்னங்க அர்த்தம்? கர்த்தர் நமது அடைக்கலம். அடைக்கலம் அப்படின்னா ஒளிஞ்சிக்கக்கூடிய ஒரு இடம் தான் அடைக்கலம். எல்லாரும் நம்மளை அடிக்க வராங்க, அப்போ போய் நம்ம எங்கேயா ஒளிஞ்சிக்கணும், அதுதான் அடைக்கலம். இப்போ யாரும் நம்மளை பார்க்க முடியாது. அடைக்கலம்னா கர்த்தர் நம்மளை ஒளித்து வைப்பார்னு அர்த்தம். அப்போ ஜனங்களுடைய கண்களில் நம்ம படமாட்டோம். கர்த்தர் நமக்கு அடைக்கலம். சில நேரத்தில் நம்ம முன்னாடி போகக்கூடாது, ஒளிஞ்சுக்கணும். தாவீது அவருடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் அவர் ஒளிஞ்சுக்குவார், சில நேரத்தில் போய் சண்டை போடுவார். அதனால தான் அவர் இப்படி எழுதுறாரு, கர்த்தர் எனக்கு அடைக்கலம். எப்போ அடைக்கலம்? எப்பெல்லாம் நம்ம வீக்காக ஃபீல் பண்ணுறோமோ, பலன் இல்லைப்பா, நான் ஒன்றுமே செய்ய முடியாது அப்படி நம்ம ஃபீல் பண்ணும்போது அவர் நமக்கு அடைக்கலமாக ஆயிடுறார். இல்லைப்பா, நீ ஒளிஞ்சுக்கோ, நீ யார் எங்கே போவானா, நீ ஒளிஞ்சுக்கோ, நான் உன்னை காப்பாற்றிடுறேன். சில நேரத்தில் எப்படி இருக்குன்னா, நம்ம போய் அதை சரி பண்ணிடலான்னு தோணும். அப்போது அவர் நமக்கு பலனாக இருக்கிறார். அதனால தான் இந்த இடத்துல சொல்லியிருக்கு, கர்த்தர் நமக்கு அடைக்கலமும் பலனும். பலன் இல்லாத காலத்தில் அவர் அடைக்கலமாக இருக்கிறார். பலன் மிகுதியாக இருக்க வேண்டிய காலத்தில் அவர் நம்மளை முன்னாடி கொண்டு போய் நிறுத்துகிறார். நம்ம எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம் அந்த இடத்துல நின்று. அதுதான் கர்த்தர் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணைமானவர். ஆபத்து காலத்தில் அவருடைய அனுகூலமான துணை நமக்கு இருக்குது அப்படி சொல்லிட்டு. அப்போ இந்த புதிய ஆண்டில் நம்ம எங்கே ஒளிஞ்சுக்கணுமோ அவர் ஒளிச்சு வச்சிடுறார். நம்மளைய எங்கே போய் காமிக்கணுமோ அங்கே போய் காமிக்கலாம். அப்போது இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆண்டவர் நமது ஆண்டவர். இந்த ஆண்டில் எந்த ஒரு பிரச்சனையும் நம்மளை அணுகாதபடிக்கு கர்த்தர் நம்மளை காப்பாற்றுவார். ஏன்னா ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையாக இருக்கிறார். மிக்க நன்றி. காட் பிளெஸ் யூ. மீண்டும் சந்திப்போம்.